வணக்கம். இன்றைய நமது விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சும், அது உங்க நலம், உங்க செயல்கள், ஏன் உங்க உள்ளுணர்வை கூட வழிநடத்துற சில ரகசியங்களை வச்சிருக்கலான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் ஆழமா பார்க்க போறோம். நம்ம கையில இருக்கிறது தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகம் வெளியிட்ட ஒரு பழங்கால தமிழ் நூல். பேர் சரநூல். ஆமாங்க. இது சரம் அப்படின்னு சொல்ற அந்த மூச்சோட்டத்தோட அறிவியலை பத்தி பேசுது இல்லையா? கரெக்ட். இதுக்கு ஸ்வர யோகம் அல்லது ஸ்வரோதய சாஸ்திரம் அப்படின்னு பேர் இருக்கு. இது ரொம்ப சிம்பிள். நம்ம மூக்குல மாறி மாறி காத்து ஓடுது இல்லையா, இடது பக்கம் வலது பக்கம், அதை மையமா வச்சதுதான். ஓ, இடகலை பிங்கலைன்னு சொல்வாங்களே, அதுவா? அதேதான். இடகலைனா இடது நாசி சுவாசம், பிங்கலைனா வலது நாசி சுவாசம். சில சமயம் ரெண்டும் சமமா இயங்கும்போது சுழிமுனைன்னு ஒரு நிலை, மத்திய ஆற்றல் பாதைன்னு சொல்லலாம். இந்த மூச்சு ஓட்டத்துக்கும் நம்ம உடல், நம்ம மனசு, ஏன் இந்த பிரபஞ்ச சக்திகளுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குன்னு இந்த நூல் ஆராயுது. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. அப்போ இந்த சரம் நூல் சொல்ற ரகசியங்கள் என்ன? இந்த மூச்சு ஓட்டம் பத்தின அறிவு உங்களுக்கு, அதாவது கேட்கறவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில எப்படி உதவலாம்? வாங்க இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். முதல்ல இந்த சரம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? இடகலை, பிங்கலை, சுழிமுனைன்னு சொன்னீங்க. அதோட அடிப்படை என்ன? கொஞ்சம் சிம்பிளா. சரம்னா நம்ம உயிர் மூச்சு தாங்க. நீங்களே உங்களை ஒரு நிமிஷம் கவனிச்சீங்கன்னா தெரியும். எப்பவுமே ஒரு பக்கத்துல மூச்சு கொஞ்சம் ஜாஸ்தியா ஓடும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆமா ஆமா, கவனிச்சிருக்கேன். இது மாறி மாறி நடக்கும். இது ஒரு இயற்கையான சைக்கிள். இதுல இடகலைன்னு சொல்றது இடத நாசி வழியா போற மூச்சு. இத சந்திரனோட தொடர்பு படுத்துறாங்க. அதனால சந்திரநாடி. ஓ, சந்திரன் குளிர்ச்சி மாதிரி. ஆமா, குளிர்ச்சி, பெண்மை, அமைதி, எதையும் ஏத்துக்கிற தன்மை, ரிசெப்டிவிட்டி, இதெல்லாம் அதோட குணம்னு சொல்றாங்க. சரி, அப்போ பிங்களா? பிங்களை வலது நாசி சுவாசம். இது சூரியனோட தொடர்புடையது, சூரிய நாடி. சூரியன் அப்போ உஷ்ணம், சக்தி. கரெக்ட். உஷ்ணம், ஆண்மைத்தன்மை, செயல்பாடு, ஆற்றல், இது பிங்களையோட குணம். அப்போ அந்த சுழிமுனை? சுழிமுனைங்கிறது இந்த ரெண்டு நாடியும் சில குறிப்பிட்ட நேரத்துல சில பேர்கிட்ட சமமா இயங்கும். அது ஒரு சமநிலை. ரொம்ப ஆழ்ந்த தியான நிலைகள், ஞானம், இதோட சம்பந்தப்பட்டது ஒரு உயர்நிலைன்னு சொல்லலாம். ஓ, அப்போ இந்த மூச்சு இடம் வலம்னு மாறி மாறி போறதுக்கு ஏதாவது ஒரு ஒழுங்குமுறை இருக்கா, இல்ல அது பாட்டுக்கு மாறிக்குமா? அதான் இதுல சுவாரஸ்யமே. இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, இது ஏனோ தானோ நடக்கிறது இல்ல. இதுக்கு ஒரு ரிதம், ஒரு தாளக்கதி இருக்கு. அப்படியா? எப்படி? இந்த தாளம் எதை பொறுத்து மாறுதுன்னா, சந்திரனோட வளர்ப்பறை தேய்பறை இருக்கு இல்லையா, திதிகள். ஆமா, திதி. அதை பொறுத்து, வாரத்தோட கிழமைகளை பொறுத்து, ஏன் ஒரு நாள்ல குறிப்பிட்ட நேரத்தை பொறுத்து கூட இது மாறும்னு இந்த நூல் சொல்லுது. ஓஹோ, உதாரணமா? உதாரணமா, சில திதிகள்ல, சில கிழமைகள்ல காலையில இத்தனை மணில இத்தனை மணி வரைக்கும் இடது நாசில தான் சுவாசம் ஓடணும், அப்புறம் வலது நாசிக்கு மாறணும்னு ஒரு வரைமுறையே இருக்கு. அடேங்கப்பா! இந்த இயற்கையான ஓட்டத்தை கவனிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது தான் சரம் பாக்குறது. சரி, இப்ப இந்த சரம் பாக்குறதால என்ன பிரயோஜனம்? எந்த பக்கம் மூச்சு ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில எப்படி உதவ முடியும்? இந்த நூல் சொல்ற வழிகாட்டுதல் படி பார்த்தா நிறைய விதத்துல இது உதவலாம். முக்கியமா நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை எப்போ ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ண, ஒரு காரியத்தோட தன்மை என்னன்னு புரிஞ்சிக்க இதுக்கெல்லாம் உதவுமா. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, உங்க சுவாசம்ங்கிறது சும்மா இல்ல, உங்க உடம்போட அப்போதைய நிலைமை என்ன, நீங்க ஆக்டிவா இருக்கீங்களா இல்ல ரெஸ்ட் எடுக்கணுமான்னு காட்டுற ஒரு சிக்னல் மாதிரி. ஒரு இன்டர்னல் சிக்னல். அதேதான். அதை கவனிக்கிறது தான் முதல் ஸ்டெப். இப்போ நீங்க ஒரு புது வேலையை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஏதோ ஒரு கஷ்டமான முயற்சி. சரி, அதுக்கு நிறைய எனர்ஜி, ஒரு உத்வேகம் தேவைப்படும் இல்லையா? ஆமா. அந்த மாதிரி வேலைகளை பிங்கலைன்னு சொல்ற வலது நாசி சுவாசம் ஓடும்போது, அதாவது சூரிய நாடி ஆக்டிவா இருக்கும்போது தொடங்கினா சக்சஸ் ரேட் ஜாஸ்தின்னு இந்த நூல் சொல்லுது. ஓ, எனர்ஜி தேவைப்படும் போது வலது பக்கம். ஆமா. அதே மாதிரி அமைதியா செய்ய வேண்டிய வேலைகள், நிலையான பலன் தரக்கூடியது, கல்யாணம் மாதிரி நல்ல காரியங்கள், தண்ணி சம்பந்தப்பட்ட வேலை, யாருக்கிட்டையாவது சமாதானமா பேச போறீங்க, ஆமா, இந்த மாதிரி விஷயங்களை இடகலை, அதாவது இடது நாசி சுவாசம், சந்திரநாடி ஓடும்போது செய்யறது நல்லதுன்னு சொல்றாங்க. நீங்க சொன்னீங்க பிரபஞ்சத்தோட ரிதம்த்துக்கும் நம்ம சுவாசத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு. இது நம்ம உடல் நலத்துல எப்படி தெரிய வரும்? நிச்சயமா, இது ரொம்ப அடிப்படை. நம்ம சுவாசம் அதோட தாளத்துக்கு ஏத்த மாதிரி சீரா இயங்குச்சுன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்,
குறிப்பா சொல்லணும்னா வலது நாசி சுவாசம், அதாவது பிங்களை ஓடும்போது அது உடம்போட உஷ்ணத்தை கொஞ்சம் அதிகமாக்கி ஜீரண சக்தியை தூண்டும்னு சொல்றாங்க. ஓ, டைஜஷன் நல்லா இருக்கும். ஆமா, சாப்பாடு செரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா நடக்கும். அதே சமயம் இடது நாசி சுவாசம், இடகளை ஓடும்போது உடம்பு கொஞ்சம் கூலாகும், பாடிக்கு ரெஸ்ட் கிடைக்கும். இத தெரிஞ்சுக்கிட்டா நாமளே நம்ம உடம்ப பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் போல. அதான் விஷயம். இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம சுவாசத்தோட தன்மை, அதோட வேகம், அது எவ்வளவு நீளத்துக்கு ஓடுது, அது சூடா இருக்கா இல்ல குளிர்ச்சியா இருக்கா, இதையெல்லாம் வச்சு அந்த நேரத்துல நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுல எதோட தாக்கம் அதிகமா இருக்கும்னு தெரிஞ்சுக்க முடியும்னு இந்த நூல் சொல்லுது. அப்படியா? பஞ்சபூதங்கள் வரைக்கும் போகுதா? ஆமா, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம செயல்களையோ இல்ல சாப்பாட்டையோ மாத்திக்கிட்டா ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு ஒரு கருத்து. அந்த சுவாசத்தோட ஸ்பீடு, அது போற தூரம், அது அங்குலம் கணக்குல சொல்றாங்க. அதோட சூடு, குளிர்ச்சி, இதையெல்லாம் வச்சுதான் எந்த பூதம் அப்போ டாமினண்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த சுவாசத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணவும் முடியுமா? இது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குமே. முடியும். அதுதான் இந்த நூலோட முக்கியமான ஒரு மெசேஜ். அதுக்கு பேரு தான் வாசி யோகம். வாசி யோகம். ஆமா, வாசினா இங்க உயிர் மூச்சு. இந்த சுவாசத்தை முதல்ல அறியணும், அதோட ஓட்டத்தை உணரணும், அப்புறம் சில பயிற்சிகள் மூலமா அதை கட்டுப்படுத்த முடியும். அப்படி கட்டுப்படுத்துறது மூலமா நம்ம மனசையும் கட்டுப்படுத்தி அமைதி, தெளிவு, ஏன் ஒரு உயர்நிலையை கூட அடைய முடியும்னு சொல்றது தான் வாசியோகம். ஓஹோ. இந்த சரம் பார்க்கிறது, சரம் அறியறதுங்கிறது அந்த பாதைக்கு ஒரு முதல் படி, ஒரு அடிப்படை தேவைன்னு சொல்லலாம். இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுதுன்னு நினைக்கிறேன். சுவாசத்துக்கும் மனசுக்கும் என்ன தொடர்புன்னு இந்த நூல் சொல்லுது. நாமளே டென்ஷனா இருந்தா மூச்சு வேகமா வாங்குவோமே, அதுவா இது? மிகச்சரியா பிடிச்சிங்க. கரெக்ட். சரநூல் ரொம்ப தெளிவா சொல்லுது, மனசும் சுவாசமும் ஒண்ணுக்கொன்னு பிரிக்க முடியாதது. உங்க சுவாசம் நல்லா, சீரா, ஆழமா, மெதுவா ஓடுச்சுன்னா உங்க மனசு தானா அமைதியாகும். ஆமா. நீங்க கவலையா, கோபமா, பதட்டமா இருக்கும்போது பாருங்க, உங்க மூச்சு வேகமா, கூர்கலா, ஒரு மாதிரி தடுமாற்றமா இருக்கும். நீங்களே கவனிச்சிருப்பீங்க. நிச்சயமா. இது உன்னோடு ஒண்ணு பிணைஞ்சிருக்கு. மனசு சுவாசத்தை பாதிக்குது, சுவாசம் மனச பாதிக்குது. அப்போ மனச அமைதிப்படுத்த இந்த சர அறிவை பயன்படுத்தலாமா? கண்டிப்பா. அதுதான் இதோட முக்கியமான பிராக்டிக்கல் யூஸ்ன்னு சொல்லலாம். சும்மா உங்க சுவாசத்தை கவனிக்கிறது மூலியமாவே புத்தர் சொன்ன ஆனாபானசதி தியானம் மாதிரி, இல்லாட்டி சில முறையான பயிற்சிகள் பிராணாயாமம் மாதிரி செஞ்சு அதை கட்டுப்படுத்துறது மூலியமாவோ மனசை ஒருநிலைப்படுத்த முடியும், தேவையில்லாத எண்ண அலைகளை குறைச்சி அமைதிப்படுத்த முடியும். இது யோகாவோட அடிப்படை. சரநூலும் இதையே தான் வேற ஆங்கிள்ல சொல்லுது. மனோலயம் அப்படின்னு ஒரு நிலைய பத்தியும் இந்த நூல் பேசுது. மனோலயம். ஆமா, அதாவது மனசு அதோட வழக்கமான அந்த எண்ணம் ஓட்டங்கள்ல இருந்து விடுபட்டு நான்ங்கிற அந்த எண்ணம் கரைஞ்சு போற ஒரு ஆழ்ந்த நிலை. அந்த நிலையை அடையறதுக்கு சுவாசத்தை அறியறதும் அது வழியா நம்ம கவனத்தை செலுத்தி போறதும் ஒரு முக்கியமான வழின்னு சரநூல சொல்லுது. பிரணவம், அதாவது ஓம் பத்தி ஏதாவது குறிப்பு இருக்கா? இருக்கு. ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்றதுக்கும் நம்ம சுவாசத்துக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. அந்த மந்திரத்தை சரியான முறையில சுவாசத்தோட சேர்த்து உச்சரிச்சா மனசுக்கும் உடம்புக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும்னு இதுல குறிப்புகள் இருக்கு. சுவாச ஒழுக்கமும் மந்திர உச்சாடனமும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு காட்டுது. இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் ஓரளவுக்கு சயின்டிஃபிக்கா இல்லனா அனுபவத்துல உணரக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஆனா ஒரு படி மேல போய் இந்த சரத்தை வச்சு எதிர்காலத்தை கணிக்க முடியும்னு சொல்றது, அது கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அந்த நூலே ஏதாவது சொல்லுதா, இல்ல இது வெறும் நம்பிக்கை தானா? நல்ல கேள்வி கேட்டீங்க. உண்மைதான். இந்த நூல் இப்படி சில கணிப்பு முறைகளை பத்தி பேசுது. ஆனா இது நாம அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலா தான் பார்க்கணும். சரி. இதோட அறிவியல் அடிப்படை என்ன, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள போறது நம்ம இந்த அலசலோட நோக்கம் இல்ல. புரியுது. அந்த காலத்து நூல்கள்ல இப்படிப்பட்ட கருத்துக்களும் இருக்குன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான் எங்க நோக்கம். உதாரணத்துக்கு, ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல நீங்களே ஒரு வேலையை செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க. அப்போ உங்க சுவாசம் எந்த நாசியில ஓடுது, இடதுலையா வலதுலையா, அது சீரா ஓடுதா, இதையெல்லாம் பொறுத்து அந்த காரியத்தோட பலன் எப்படி இருக்கும், நல்லது நடக்குமா நடக்காதா, வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சுக்க முடியும்னு இந்த நூல் சில விதிகளை சொல்லுது. கேள்வி கேட்கறவங்க நிக்கிற திசை, கேட்கற நேரம், இதெல்லாம் கூடவா? ஆமா, அதெல்லாம் கூட கணக்கில் எடுத்துக்கறாங்க. வேற என்ன மாதிரி விஷயங்கள் இது குறிப்பிடுது? இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு நோய் வருமா வராதா,
ஒரு பயணம் போனா லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு கேஸ்ல இல்ல போட்டியில ஜெயிக்க முடியுமா, ஏன் ஒருத்தரோட ஆயுள் காலம் எவ்வளவு இருக்கும்னு கூட சுவாசத்தோட நீளம், அத அங்குலம்னு ஒரு அளவுல சொல்றாங்க. அதோட தன்மையை வச்சு சொல்ற முறைகள் பத்தியும் குறிப்புகள் இருக்கு. அப்படியா? மரணம் நெருங்கும்போது உடம்புல, மனசுல, சுவாசத்துல சில குறிப்பிட்ட மாற்றங்கள், அறிகுறிகள் வரணும் கூட இல்ல விரிவா சொல்லியிருக்கு. ஓ. திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் அந்த நூல்ல பதிவு செஞ்சிருக்கிற தகவல்கள் தான். இது நம்புறதும் நம்பாததும் முழுக்க முழுக்க உங்களோட தனிப்பட்ட பார்வை. சரி. இந்த கணிப்பு விஷயங்களை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா வேற என்ன நுட்பமான விஷயங்கள், யோகத்தோட தொடர்புடைய விஷயங்கள் இந்த சரநூல்ல இருக்கு? இது சும்மா மூச்சு கணிப்புன்னு மட்டும் இல்ல. இதுக்குள்ள நிறைய நுட்பமான யோக ரகசியங்களும் அடங்கியிருக்கு. நம்ம உடம்புல முதுகெலும்ப ஒட்டி 6 ஆதார சக்கரங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம். ஆமா, அக்னி வரைக்கும். கரெக்ட். அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் நம்ம மூச்சு ஓட்டத்துக்கும், குறிப்பா இடகலை, பிங்கலை, சுழிமுனை ஓட்டத்துக்கும் என்ன தொடர்பு? அந்தந்த சக்கரத்தோட அதிதேவதை யாரு, மந்திரம் என்ன, அங்க எவ்வளவு சுவாசம் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல விளக்கியிருக்காங்க. இது யோக பயிற்சிகளையும் சர அறிவியலையும் இணைக்கிற மாதிரி இருக்கு. ஓ, சக்கரங்களோட கனெக்ட் பண்றாங்களா? ஆமா. அப்புறம் நாம சூரியன் பிங்களை, சந்திரன் இடகளை பத்தி பேசணும். ஆனா செவ்வாய், புதன் மாதிரி மத்த கிரகங்களோட தாக்கமும், வாரத்தோட ஒவ்வொரு நாளும் நம்ம சுவாச ஓட்டத்துல எப்படி மாற்றங்கள் ஏற்படுத்துதுன்னு குறிப்புகள் இருக்கு. கிரகங்கள் கூடவா? ஆமா. உதாரணமா ஞாயிற்றுக்கிழமை இயல்பா சூரிய நாடி ஓடணும், திங்கட்கிழமை சந்திர நாடி ஓடணும். இது மாறி நடந்தா என்ன பலன், இந்த மாதிரியெல்லாம் விளக்கியிருக்காங்க. இது ஒரு வகையில ஜோதிடத்தோடையும் கனெக்ட் ஆகுது. இந்த சரம் பத்தின ஞானம் எவ்வளவு பழசுன்னு தெரியுமா? இதுக்கு ஏதாவது ஆதாரம் இந்த நூல்லயே இருக்கா? இருக்கு. அது இந்த நூலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதுல சித்தர் அகத்தியர் சொன்னதா ஞான சரம்னு ஒரு பகுதியும், ஔவையார் சொன்னதா உயிர்க்குண சரம்னு ஒரு பகுதியும் சேர்த்திருக்காங்க. ஓ, அகத்தியர் ஔவையார் வரைக்குமா? ஆமா. இதனால என்ன தெரியுதுன்னா, இந்த சரம் பத்தின அறிவுங்கிறது ஏதோ சமீபத்துல வந்ததில்ல. இது ரொம்ப காலமா ஒரு தொன்மையான ஞான மரபா தொடர்ந்து வந்திருக்கு. பல சித்தர்கள், ஞானிகள் இதுல பங்களிச்சிருக்காங்கன்னு தெரியுது. இது போக பஞ்சபூதங்களோட தன்மையை வச்சு அதுக்கேத்த மாதிரி பூஜை செய்யற முறை, ஒவ்வொரு வேலையும் செய்யறதுக்கு ரொம்ப நல்ல நேரம் எது, சரம், திதி, கிழமை எல்லாம் பார்த்து, சரம் பார்க்கும்போது எதெல்லாம் கவனிக்கணும், எதை கவனிக்க கூடாது, இந்த மாதிரி நிறைய பிராக்டிக்கல் டிப்ஸும் இதுல இருக்கு. அப்போ இது வெறும் தியரி புக் இல்ல, ஒரு பிராக்டிக்கல் மேனுவல் மாதிரியும் இருக்கா? ஆமா, அப்படியும் இதை பார்க்கலாம். ஆஹா, இந்த சரநூல் நம்ம மூச்சை சும்மா உயிர் வாழ்றதுக்கான ஒரு ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம்னு மட்டும் பார்க்கலங்கிறது நல்லா புரியுது. அதுக்கு பதிலா நம்மள நாமளே ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கும், நம்ம டெய்லி லைஃபை இன்னும் கொஞ்சம் கவனமா சிறப்பா வழி நடத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு நுட்பமான கருவியா இதை பாக்குது. நம்ம உடம்பு, மனசு, உள்ளுணர்வு, ஏன் இந்த பிரபஞ்ச சக்திகள் எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத பாலம் மாதிரி இந்த சுவாசம் இருக்குன்னு இந்த நூல் அழுத்தமா சொல்லுது இல்லையா? நிச்சயமா. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். இதுல சொல்ற அந்த எதிர்காலம் அறியிற முறை, கணிப்புகள், இதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா ஒரு விஷயத்துல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன அது? நம்ம சுவாசத்து மேல கவனம் செலுத்துறது, அதோட இயற்கையான ரிதம், அது போற போக்கு, இத சும்மா உணர்றது மட்டுமே கூட மனசை இப்ப இந்த நிகழ்காலத்துல நிறுத்த உதவும். தேவையில்லாத அலைப்பாய்தல்ல இருந்து விடுபட உதவும். நம்மள நாமே இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க உதவும். இது ஒரு அருமையான, ரொம்ப எளிமையான பயிற்சி. ஆமா. நீங்க கவனிச்சீங்கன்னா, உலகத்துல இருக்கிற பெரும்பாலான தியான முறைகளுக்கும் மன அமைதி பயிற்சிகளுக்கும் இதுதான் அடிப்படை. சுவாசம்தான் ஆதாரம். ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த விரிவான அலசலோட இறுதியில உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த சரநூல் சொல்ற மாதிரி உங்க சுவாசம் உங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு செகண்டும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வழிகாட்டி, ஒரு உள் சிக்னல்னா, அது மேல நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தினா உங்க அன்றாட வாழ்க்கையில, நீங்க எடுக்கிற முடிவுகள்ல, உங்க உணர்வுகளை கையாள்றதுல என்னென்ன புது துறப்புகளை, புது தெளிமை நீங்க கண்டுபிடிக்க முடியும். சும்மா ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்க. மற்றும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம். நன்றி.